எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நாள் என்னாச்சுன்னா, சாமுவேலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நீ போய் பெத்லகேம் ஊரில் இருக்கிற ஈசாயின் மகனுக்கு நீ இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்படியே சாமுவேல் என்ன பண்ணுறாருனா, ஈசா இப்படி வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு உங்கள் பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுங்கப்பா, நான் இஸ்ரவேலின் நான் அவர் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஈசாயும் அவங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளையும் அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்போ சாமுவேல் சொல்கிறார், இவ்வளோ தானே உங்களுக்கு பிள்ளைகள் சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் காட்டில் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி கூப்பிடும்போது தான் தாவீது வராரு. தாவீது வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. இதில் என்னென்னா, இப்போது சாமுவேல் எத்தனை பசங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் ஈசாய்க்கு தெரியும் ஒரு பையன் இருக்கிறான்னு. ஆனால் அந்த பையன்லேயே அவர் கன்சிடர் பண்ணிக்கல. உங்கள் பசங்களை கூப்பிட்டுன்னு சொல்லும்போது அவர் என்னதான் காட்டிலே இருந்தாலும் அவரை கூப்பிட்டு நிப்பாட்டிருக்கணும். ஆனால் இவர் அதை செய்யாமல் இவங்கள மட்டும் நிப்பாட்டுறாரு. இந்த நாளில் கூட நம்ம கன்சிடரே பண்ணலை, நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்மளை யாருமே கன்சிடரே பண்ண மாட்டேன்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்களானால் கர்த்தர் நிச்சயமாக தாவீதை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். தாவீது செய்தது ஒன்று தான். அவர் காட்டில் ஆடுகள் மேய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். காடுன்றது ஒரு இருட்டான இடம், பயங்கரமான இருட்டு. அங்கே பகல்லையும் இருக்கணும், நைட்லேயும் இருக்கணும். ஒரே பனி வரும், அப்படியே ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பாடு இருக்காது, சரியான தண்ணி இருக்காது. ஒரு பக்கம் ஆடுங்க அவரை தொந்தரவு கொடுக்கும், இன்னொரு பக்கம் ஆடுகளை பிடிச்சிட்டு போக நிறைய விலங்குகள் வரும், அதுலேருந்து ஆடுகளை அவர் காப்பாற்றணும். எவ்வளோ கஷ்டப்பாருங்க. சரியான ஒரு ட்ரெஸ் இருக்காது, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அவருக்கு இருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கூட ஆண்டவர் தாவீது என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த நாளில் கூட சகோதரிகளே, நம்முடைய சூழ்நிலைகள் ஒரே இருட்டான சூழ்நிலைகளாக இருக்கலாம், ரொம்ப கசப்பு நிறைந்த சூழ்நிலையில் நம்ம அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொன்னபடி நம்முடைய வாயில் எந்த நேரமும் ஆண்டவருடைய துதி இருந்துகிட்டே இருக்கணும், ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கணும். நம்ம அப்படி துதிச்சுட்டே இருக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி தாவீதின் வாழ்க்கையை காட்டிலிருந்து ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தினாரோ அதே போல் நம்மளையும் ஆண்டவர் பெரிய லெவலில் உயர்த்துவார். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, அவன் சத்துருக்களுக்கு, அதாவது தாவீதின் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும். இது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அவனுடைய சத்துருக்கள் எல்லாருக்கும் நான் வெட்கத்தை உண்டு பண்ணுவேன், ஆனால் அவன் மீதில் என்னதான் வருமோ, ஒரு கிரீடமே பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.